வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்து பாமக தேமுதிகவை எடுத்த முடிவா வாங்க வீடியோவை முழுமையாக கண்டார். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சியுமே தங்கள் கட்சிகளின் கூட்டணி தொகுதி பங்கீடு என அரசியல் களமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் களமானது ஒரு பரபரப்பாகவும் காணப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடிவிட வேண்டும் என்பதற்காகவே ஆளும் திமுக அரசோ அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட எல்லாம் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என அனைத்திலும் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது. இதில் திமுக கூட்டணி இருக்கும் கட்சிகள் அந்தந்த கூட்டணியில் அப்படியே தொடர்வதாக கூறப்படுகிறதா. ஆனால் அதிமுக கூட்டணி உள்ள சில கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்கள் தற்போது வரை தெரிவிக்காமலே உள்ளதா. இதில் குறிப்பாக சொல்ல போனால் அதிமுகவுடன் பாஜக மட்டுமே தமிழகத்தில் கூட்டணி வைத்த நிலையில்தான் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவே அறிவிக்கவில்லை. இதனால்தான் அதிமுக கூட்டணியில் இந்த இரு கட்சிகளும் தொடருமா அல்லது வேறு கூட்டணி நகருமா என்ற கேள்வியெல்லாம் ஒரு பரவலாக எழுந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் அதிமுக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியா என்றால் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணியிடையே தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அதாவது இந்த மோதல் போக்கு என்பது உச்சகட்டத்தை எட்டியிருந்தது. இதனால்தான் ராமதாஸ் தரப்போ திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் அன்புமணி தரப்பு அதிமுக பாஜக கூட்டணி இணைய இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தந்தை மகனிடையே மோதல் என்பது ஒரு பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதாவது இதே போலதான் அதிமுக தேமுதிக ஒரு மாநில உறுப்பினர் பதவியை தங்களது கட்சிக்குள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையெல்லாம் வைத்திருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்காத எடப்பாடி பழனிசாமியோ 3 மாநில உறுப்பினர் பதவியை தனது கட்சியை சேர்ந்த நபர்களுக்கே ஒதுக்கியிருந்தார். இதன் காரணமாகத்தான் அதிமுக தேமுதிக இடையே சிறிது காலம் விரிசலும் சில சட்ட அதிருப்தியும் இருந்து வந்த நிலையில்தான் தேமுதிக இன்னும் யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக மீதான அதிருப்தி வெளிப்படுத்தும் வகையில்தான் திமுகவிடம் தேமுதிக சற்று நெருக்கம் காட்டி வந்ததாம். இதனால் கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கண்டிப்பாக தேமுதிக ஐக்கியம் ஆகும் என்று பேசப்பட்டது. ஆனால் தேமுதிக இதற்கு பிடி கொடுக்காமல் அனைத்து கட்சிகளுமே தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான் என்று தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில்தான் அதாவது ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில்தான் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அக்கட்சியின் பூச்சலான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பார் என்ற நிலையில்தான் இதை பேசப்பட்டு வந்தது. அது மட்டுமின்றி தேமுதிக யாருடன் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தான் இருக்கும் என்பதை வியூகமெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இதனை தற்போது வரை வெளிப்படையாகவே அறிவிக்கவில்லை என்றாலும் தங்களது கூட்டணி குறித்து அறிவிக்கப்படாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாக அறிவிக்கும் என்று அரசியல் பரவலாக பேசப்பட்டதுதான். மேலும் இது போன்ற வீடியோக்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.